வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர். 100 டேஸ் 100 போஸ்டர் டிசைன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் அடோப் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர் போன்ற அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி விதவிதமான போஸ்டர்களை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற டியூட்டோரியல்ஸ் இதில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு டே லைட் பிக்சரை நைட் எஃபெக்ட்டுக்கு மாற்றி அதில் ஒரு கன் ஷாட் ஃபயர் ஆனால் வரக்கூடிய லைட் அண்ட் க்ளோ எஃபெக்ட்ஸை எப்படி ஃபோட்டோஷாப்பில் உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய டேலைட் ஸ்டில் ஒன்று ஃபோட்டோஷாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பேக்ரவுண்ட் தனியாக, சப்ஜெக்ட் தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ நான் அவரை மட்டும் பென் டூலில் இப்போது ட்ரேஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண ஆரிஜின் இடத்துலேயே நம்ம கிளிக் பண்ண பிறகு ஒரு லூப் உருவாகுது. இப்போ ரைட் கிளிக், மேக் செலெக்ஷன், 0.5 ஃபெதர் பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஷார்ப்பாக எட்ஜஸ் இல்லாமல் கொஞ்சம் மென்மையாக இருக்கிறதுக்கு. இப்போ கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுடைய செலெக்ஷன் மட்டும் தனியாக ஒரு லேயரில் டூப்ளிகேட் ஆகியிருக்குது. இப்போ இந்த டே லைட் பிக்சரை நான் நைட் எஃபெக்டில் மாற்ற போகிறேன். அதுக்கு லேயர் பேனலில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கலர் லுக்கப், இதில் நைட் ஃப்ரம் டே அப்படின்ற ஃபில்டர் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுடைய டே லைட் நைட் எஃபெக்ட் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நைட் எஃபெக்ட் மெருகு ஏற்றுறதுக்கு அகெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் லெவல்ஸ் எடுக்கிறேன். இதில் இப்போது ப்ளூவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நைட் எஃபெக்ட் ஏற்றுறதுக்கு. அகெயின் ஆர்ஜிபி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் நான் ஏற்றுறேன். இப்போது ஓரளவுக்கு நம்ம டேலைட் பிக்சர்னு தெரியாத அளவுக்கு நைட் எஃபெக்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த எஃபெக்ட் கொடுத்தது பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுடைய செலெக்ஷன் லேயர் அப்படியே தான் இருக்குது டேலைட்டில். அதுக்கு தனியாக இதே எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணணும். அதனால் இந்த 2 லேயரையும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி மேலே ட்ராக் பண்ணுறேன். இப்போ அதே லேயர்ஸ் அதே எஃபெக்டோட நமக்கு டூப்ளிகேட் ஆகியிருக்கு. இப்போ டூப்ளிகேட் பண்ண உடனே நம்மளுடைய எஃபெக்ட் 2 மடங்காக இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது. நம்ம மேலே கொடுத்துருக்கிற லேயர்ஸ் நம்மளுடைய செலெக்ஷன் லேயருக்கு மட்டும் வரணும். ஸோ அகெயின் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் வரும். இதில் இந்த ஃபஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா கிளிப்பிங் மாஸ்க், இந்த எஃபெக்ட் கீழே இருக்க செலெக்ஷன் லேயருக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் இந்த செலெக்ஷன் லேயருக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். கீழே இருக்க 2 அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரும் அகெயின் பேக்ரவுண்டுக்கு அப்ளை ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை கொடுத்த எஃபெக்ட் கரெக்டாக செலெக்ஷனுக்கு தனியாக பேக்ரவுண்டுக்கு தனியாக ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம கன்லேருந்து ஒரு கன் ஷாட் ஃபயர் ஆச்சுன்னா வரக்கூடிய ஒரு க்ளோ எஃபெக்டை பார்ப்போம். அதுக்கு லேயர் பேனலில் சாலிட் கலர் லேயர் ஃபில் பண்ணுறேன். இதில் ஒரு ரெட் கலர் நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரியேட் ஆகியிருக்கும். இதை கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு ஃபுல்லாக அது மறைஞ்சிடும். நமக்கு தேவையான இடங்களை மட்டும் நம்ம ப்ரஷ் டூல் வச்சு நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம இங்கே ஒயிட் கலரில் ஸ்வாட்ச் வைக்கணும். ஒயிட் கலரில் ஸ்வாட்ச் வச்சுட்டு நான் ப்ரஷ் ட்ரோ கொடுக்கும்போது நமக்கு அது ரெக்கவர் ஆகுது. இப்போ இந்த ஃப்ளோவை நான் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ ப்ரஷ் சைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் ஷார்ட்கட் கீபோர்டில். ஸோ கொஞ்சம் பெரிய லெவல் ப்ரஷ்ஷாக வச்சுட்டு ஃப்ளோவை ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நான் ப்ரஷ் பண்ணும்போது அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கலர் வந்திருக்கு. நமக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட்டுக்காக பெட்டரான ஒரு பிளெண்டிங் மோட் தேடுறோம். இதில் லீனியர் டாட்ஜ் ஆட் வச்சோம்னா நமக்கு நல்ல ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். நார்மல் பிளெண்டிங் மோடில் இருக்கும்போது நமக்கு ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே ஆகிற மாதிரியான எஃபெக்ட் இருக்குது. வேறு லீனியர் டாட்ஜ் ஆட் வச்சோம்னா நமக்கு ஒரு லைட் எஃபெக்ட் அங்கே கிடைக்கிது, ஒரு க்ளோ எஃபெக்ட் நமக்கு கிடைக்கிது. எந்த ஒரு லைட் சோர்ஸையும் பார்த்தோம்னா நமக்கு மையப்புள்ளி பிரைட்டாகவும் போக போக நமக்கு அது ஃபேட் அவுட் ஆகிக்கிட்டேவும் போகும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக கிட்ட நெருங்க நமக்கு இன்னும் பிரைட் ஆகணும். ஸோ இதே லேயரை நான் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கிறேன். அகெயின் இந்த மாஸ்க்கை நம்ம ஃபுல்லாக இன்வெர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு பிளாக் ஸ்வாட்ச் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அந்த பிளாக் இங்கே ஃபில் ஆகிடும். இப்போ நான் கலரை கிளிக் பண்ணி அதை மாடிஃபை பண்ணுறேன். முன்னே இருந்த கலரை விட இப்போ கொஞ்சம் பிரைட்டாக ஒரு ஆரஞ்சு டோன் வச்சுருக்கேன். அகெயின் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறோம். ஒயிட் கலர், இப்போ ப்ரஷ் ஃபெதர் ப்ரஷ் எடுக்கிறேன். ஃப்ளோ அதே லெவலில் கம்மியாக இருக்குது. இப்போ நான் ப்ரஷ் லெவலை சின்னது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பிரைட்டர் ஆன கலர்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். அடுத்தது அகெயின் ரைட் கிளிக் டூப்ளிகேட் லேயர், இன்னும் பிரைட்டரான ஒரு சாலிட் கலர் கொடுக்க போகிறோம். மாஸ்க் அதுக்கு முன்னாடி இன்வெர்ட் பண்ண மறந்துடாதீங்க. பிளாக் இப்போது பேக்ரவுண்ட் கலரில் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன். ஃபுல்லாக மாஸ்க்கு பிளாக் ஆகிடுச்சு. அகெயின் இப்போ நான் கலரை மாற்றுறேன். நல்ல பிரைட்டான ஒரு எல்லோ டோன் நான் வைக்கிறேன். அகெயின் ஒயிட் ஃபோக்கரன் கலர் வச்சுட்டு மாஸ்கில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த கலர் ரெக்கவர் ஆகும். சேம் ப்ராசஸ். நான் ரொம்ப இன்டென்ஸாக கிட்ட ப்ரஷ்ஷை சின்னதாக வச்சுக்கிட்டு பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே நமக்கு அதே எஃபெக்ட் கிடைக்கிது.
ஸோ இதில் முக்கியமான விஷயம் நம்மள இந்த எல்லா லேயருமே டூப்ளிகேட் பண்ணுறதுனால அதே பிளெண்டிங் மோடில் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு இந்த லைட்டிங் எஃபெக்ட் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. அகெயின் டூப்ளிகேட் லேயர் புல்லட் ஃபயர் ஆகிற அந்த ஏரியாவில் இன்னும் பிரைட்டான லைட் கலர் ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறேன். இதை டெமோ பர்பஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கம்போசிஷனில் இதை நான் போக போக டைம் டு டைம் அப்பப்போ இந்த மாஸ்க் டூல் வச்சு இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி இந்த க்ளோவை கம்மி பண்ணிப்பேன், இல்லை ஜாஸ்தி பண்ணிப்பேன். கன் ஷாட்டை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்கு ஸ்பார்க்கலான ஒரு இமேஜ் எடுக்கிறேன். கண்ட்ரோல் T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். எட்ஜஸில் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நமக்கு நல்லா ட்வீக் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பார்க்கில் கன்லேருந்து புல்லட் வந்தால் எப்படி இருக்குமோ, ஃபயர் ஆனால் எப்படி இருக்குமோ அது போல் கிட்டத்தட்ட பொசிஷன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த கன் ஷாட்டோட லைட்டிங்கை ப்ரஷ் வச்சோ இல்லை ஒப்பாசிட்டிஸ் கம்மி பண்ணியோ நான் தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நைட் எஃபெக்டில் கன் ஷாட்லேருந்து புல்லட் வரும்போது என்ன மாதிரியான லைட்டிங் வரும், அதில் எப்படி க்ளோ கொடுக்குறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த லைட் வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர் மேலே எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும், அது எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இந்த காரணத்துக்காக தான் அவரை நம்ம தனியாக செலக்ட் பண்ணி ஒரு லேயரில் வச்சுருக்கோம். அதுக்குன்னு தனியாக நம்ம எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது அந்த செலெக்ஷன் லேயருக்கு மேலே லேயர் பேனலில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணுறேன். இதில் கலரைஸை செக் பண்ணோன்னா நமக்கு சிங்கிள் கலரில் காட்டும். இப்போ இந்த லைட்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டோனில் நான் ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். ஹியூவில் கொஞ்சம் சேச்சுரேஷனோ லைட்னஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தேவைப்படும் போது திரும்பவும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் படி டிஃபால்ட்டாகவே நமக்கு மாஸ்க் க்ரியேட் ஆகிடுச்சு. அகெயின் கண்ட்ரோலை கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃப்ளோ கம்மியாக வச்சுட்டு ஒயிட் ஸ்வாட்ச் வச்சுட்டு ப்ரஷ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஹியூ சேச்சுரேஷனில் நம்ம சூஸ் பண்ண கலர் அப்பியர் ஆகும். ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் லைட் படுன்னு யோசித்து நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். இது டே லைட், இது இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க நைட் லைட். ஓகே, ஒரு நல்ல ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை மேலும் கண்டினியூ பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த டோனை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஹியூ சேச்சுரேஷனை டபுள் கிளிக் பண்ணோன்னா போதும். அகெயின் அது ஓப்பன் ஆகும். ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிற இடங்களில் மட்டுமே இந்த டோன் இப்போது மாற்றம் அடையும். ஸோ ரொம்ப ப்ளெயினாக இருக்கிற இமேஜில் கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நான் கொஞ்சம் பொசிஷன் பண்ணுறேன். இதை பெட்டரான ஒரு பிளெண்டிங் மோட் வைப்போம். ஸ்க்ரீன் வைக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒப்பாசிட்டியும் கம்மி பண்ணிப்போம். இதையே ஒரு லேயர் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு செலெக்ஷன் இமேஜுக்கு பின்னாடி இதே இமேஜை வைப்போம். ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் லேயருக்கும் லைட்டாக நான் ஒரு நைட் கலர் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸில் இல்லாமல் ஒன் டைமாக டைரெக்டாகவே கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு நான் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஹியூ சேச்சுரேஷன் சூஸ் பண்ணுறேன். டைம் டு டைம் நான் எடிட் பண்ண போகிறோன்னா லேயர் பேனலில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக கொடுக்கலாம். இல்லை ஒன் டைமாக சிங்கிளே நம்ம பண்ணி முடிக்க போகிறோன்னா நம்ம டைரெக்டாகவும் கொடுக்கலாம். ஸோ மேலே இருக்கிற டஸ்ட்டும் கீழே இருக்கிற டஸ்ட் லேயரும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ கண்ட்ரோல் T கொடுத்து இதை கொஞ்சம் நான் ஃப்ளிப் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப் பண்ணும்போது நமக்கு அப்படியே மிரர் ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் கண்ட்ரோல் T கொடுத்து எண்டை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்வீக் பண்ணும்போது நமக்கு பின்னாடி இருக்கிற டஸ்ட் லேயரும் இந்த லேயரும் வெவ்வேறு விதமான எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாஸ்க் லேயர் ஆட் பண்ணி கொஞ்சம் டஸ்ட்டையும் நான் கம்மி பண்ணுறேன். ஏன்னா நமக்கு லைட் சோர்ஸ் இந்த கன் கிட்டே இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தெரியும். மற்ற இடங்கள் இருட்டாக இடங்கள் நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடங்களில் நான் எரேஸ் பண்ணுறேன். நம்ம மேலும் மேலும் இதில் ஃபைன் டியூனிங் கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். லைட் சோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் ரெஃப்ளெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் ஃபோட்டோஷாப் பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு டெமோ பர்பஸ்க்காக ஒரு பேசிக் லெவலில் நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்லேருந்து இன்னும் கொஞ்சம் இதை கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு
இதை நான் ஒரு பிஎன்ஜி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பிஎன்ஜியை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஷாப்பில். இப்போது ஃபில்டர் மெனுவில் கேமரா ரா ஃபில்டர். ஸோ கேமரா ரா ஃபில்டரில் நம்ம இன்னும் கொஞ்சம் கலர் கிரேடிங் நம்மளாம் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அதில் நான் கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணுறேன். மிட் டோன்ஸ், ஷேடோஸ், ஹைலைட்ஸ். ஷேடோஸ்னால் நம்மளோட டார்க் ஏரியாஸ், ஹைலைட்ஸ்னால் நம்மளுடைய லைட் ஏரியாஸ், அண்ட் மிட் டோன்ஸ் இரண்டுத்துக்கு இடைப்பட்ட க்ரே ஏரியாஸ். ஸோ நமக்கு தேவைப்பட்ட கலர் டோனை கொடுக்கறது மூலமாக அந்தந்த இடங்களில் மட்டும் இந்த கலர்ஸ் நமக்கு நல்ல எஃபெக்ட் கொடுத்து மாறும். ஸோ ஒரு நைட் எஃபெக்ட்க்கு ஏற்ற மாதிரியும் இந்த கன் ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நான் கலர் கிரேடிங் பண்ணுறேன். இது ஓகேவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஷாப் பிகினர் லெவலில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு போஸ்டர் இதே மாதிரி சிமிலராக க்ரியேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த போஸ்டரை போஸ்ட் பண்ணி என்னை டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நிச்சயமாக நான் பதில் அளிக்கிறேன். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், InDesign அண்ட் ப்ரீமியர் ப்ரோ நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் மறைக்காலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.